வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் டீல்ஸ். இந்த பிளாக் டீல்ஸ்னால் என்ன? இந்த பிளாக் டீல்ஸ் ஒரு கம்பெனியில் நிகழும்போது அன்னைக்கு அந்த கம்பெனியில் எந்த மாதிரி இம்பேக்ட்லாம் அந்த கம்பெனியோட ஷேருக்கு இருக்கும், அப்படி பிளாக் டீல்ஸ் ஏற்படுற கம்பெனியோட ஷேரை நம்ம வாங்கலாமா, அப்படி வாங்கினா நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா, இல்லை நல்ல ப்ராஃபிட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு நியூ இன்வெஸ்டர் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். பிளாக் டீல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை. நார்மலான ட்ரேடிங். ஒரு கம்பெனியோட ஷேரை வந்துட்டு லைக் 5 lakhs அண்ட் அதுக்கும் மேலே மினிமம் 5 lakhs அது போல் நம்ம அந்த கம்பெனியோட ஷேரையோ ஸ்டாக்கையோ மொத்தமாக வாங்கினோன்னா அதுதான் பிளாக் டீல். அப்படி இல்லை அப்படின்னா 5 crore மதிப்புள்ள ஒரு ஷேரை வந்துட்டு நம்ம வாங்கினாலோ விற்றாலோ அதையும் வந்துட்டு பிளாக் டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிரான்சாக்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு நடந்து முடிஞ்சிடணும். அதுதான் பிளாக் டீல். இந்த பிளாக் டீல் சம்மந்தமான ட்ரேடிங் எல்லாமே நம்மளோட நார்மல் ட்ரேடிங் விண்டோவில் வச்சு வாங்கவோ விற்கவோ முடியாது. அப்போ எப்படி இதெல்லாம் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ட்ரேடிங் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங் விண்டோ இருக்குது. அதில் வந்துட்டு இது மாதிரியான பிளாக் டீல்ஸ் ட்ரேடிங் வந்துட்டு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஹவுசஸ், எஃப்ஐஐ அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், பேங்க்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனி, இவங்கெல்லாம் தான் இந்த ட்ரேடிங்கை வந்துட்டு போடுவாங்க. ஏன் அப்படின்னா இது பல்க் அமௌண்ட், ரொம்ப ஹையரான அமௌண்ட் அப்படிங்கிறதுனால இதை வந்துட்டு இவங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, இது மார்க்கெட் ஓப்பனிங் ஆகுது இல்லையா, நம்மளுக்கு நார்மல் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட்டு 35 minutesக்குள்ளவே இவங்களோட எல்லா ட்ரேடிங்கையும் இவங்க முடிச்சிடுவாங்க. அதாவது காலையில் மார்க்கெட் வந்துட்டு 9:15 ஓப்பன் ஆகுது. அதை 9:50 இவங்க ஓவராலாக அவங்களோட ட்ரேடிங் எல்லாத்தையுமே முடிச்சிடுவாங்க. இதுதான் இந்த பிளாக் டீல்ஸ். லைக் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி. ஓகே, இவங்க இந்த ட்ரேடிங் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு அப்போ 9:50 அப்புறம் தெரிய வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு நம்மளுக்கு அப்போ அனௌன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டேல வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது போல் பெரிய பெரிய டீல்ஸ் நடக்குது இல்லையா, இந்த பிளாக் டீல்ஸ் நடக்கிறதுல நம்ம அந்த பிளாக் டீலில் வந்துட்டு அந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன் பேங்க் இருக்குது, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேனரா பேங்க் இருக்குது. இந்த 2 பேங்க்லேயும் ஏதோ நீங்கள் வந்துட்டு ஷேர் வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் ஷேர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாங்கியிருக்கிறீங்க. அதை வந்துட்டு இந்த பிளாக் டீலில் வந்துட்டு அவங்க வந்துட்டு செல் பண்ணுறாங்க, அவரை பை பண்ணுறாங்க. அப்படின்னா இதனால நம்மளுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர், நியூ இன்வெஸ்டரான நம்மளுக்கு எதனா பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது இல்லை. எந்த ஒரு இம்பேக்டுமே அந்த பிளாக் டீல் நடக்கிறதுனால நம்மளுக்கு நடக்காது. ஸோ பிளாக் டீல்னால் இதுதான். ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் ஷேரையோ இல்லை பல்க் அமௌண்ட்டில் உள்ள ஷேரையோ அதுக்குன்னு கொடுக்குற பர்டிகுலர் லிமிட் ஆஃப் கேஷில் அதுக்குன்னு கொடுக்குற மினிமம் அமௌண்ட், அதாவது 5 lakhலேருந்து அதுக்கு அபவ், அப்புறம் ஒரு ஷேர் 5 crore சம்மந்தமான ஒரு ஷேர், அந்த மாதிரி ஷேரை வந்துட்டு விற்றாலோ வாங்கினாலோ இது வந்துட்டு பிளாக் டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு மார்க்கெட் டேயில் ஃபஸ்ட்டு 35 minutesக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். இது எல்லாமே நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ நியூ இன்வெஸ்டராக நம்ம வந்துட்டு என்னென்ன இந்த ஷேர் மார்க்கெட்டில் நடக்குது, நம்ம வாங்கியிருக்க ஷேர் வந்துட்டு யார் கையில் இப்போ இருக்குது, அதை எப்படி ஃபர்தராக வந்துட்டு ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங் பண்ண முடியும். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.